என்ஐஏ அதிகாரிகளுக்கு வேலை இல்லாததால் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் அவர்கள் சோதனை நடத்தியதாக அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியிருந்த நிலையில், நாட்டிற்கு எதிரான செயல்பாடுகளில் நாம் தமிழர் கட்சி இருப்பதை என்ஐஏ ஆய்வில் தெரியவந்துள்ளதாக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சீமான்ட்ட சொல்லு, தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லு, அவர்கிட்ட தான் விட்டு போறோம்னு சொல்லு. இந்த 3 வார்த்தை தாங்க என்னை இவ்வளவு பாடுபடுத்துது. என்னைய கார்த்திக்காவது ஒரு குண்டாசு வாங்கினா குண்டா, அவனை விடு, அவனுக்கு நீ என்னைய போடுறது சரி. துறையாவது அவனும் 1 வருஷம் ஜெயில இருந்துட்டான், அவன் பெரிய குண்டா, அவனை போட்டா சரி. ஆனா அந்த எங்க ஊர்ல ஒருத்தன் தென்னகம் விஷ்ணுன்னு இருக்கான, அவன்லாம் ஒரு பரிதாபத்துக்குரியவன். அவன் களை கொட்டு மண்வெட்டியே பார்த்திருக்க மாட்டான். அவனை போய் நீ துப்பாக்கி செஞ்சியா, அது செஞ்சியா, அது டிசைன் பண்ணி கொடுத்த மணி செந்திலுக்குமா எல்லாம் இங்க இருக்கான். என்ன இதெல்லாம் ஒரு காமெடி பாருங்க, இதெல்லாம் ஒரு கொடுமை. இது கருணை அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில் நம் பிள்ளைகள் 4 பேரை விடுதலை செய்யலாம். நீங்களே பார்த்திருக்கீங்க, என் தம்பி பயாஸ் எல்லாம் சிறை விடுப்புல வந்தார். வந்து 1 மாசம் இருந்தார். அவரால் இந்த நாட்டுக்குள் சட்டத்திற்கு அல்லது சட்டம் ஒழுங்கிற்கு சீர்கேடாக ஒரு நிகழ்வு இருந்ததா? இல்லை. நீங்க கொடுத்த நாட்களில் அவர் கொடுத்த நேரத்திற்கு திருப்பி சிறைக்குள் போயிட்டார். அவ்வளவு ஒழுங்காக நடந்து கொண்டார்கள். எங்க அக்கா நளினி சிறை விடுப்பில் வந்தார், அதே போல நடந்து கொண்டார்கள். நீங்கள் அவர்களை விடுதலை செய்து ஒரு இடத்தில் வைத்து அவர்களுக்கு கடவுச்சீட்டு எடுத்து கொடுத்து அவர்கள் விரும்பிய நாட்டுக்கு அனுப்பிவிட்டு மீதி இருக்கிற காலங்களில் வாழ வைக்கலாம். இதுதான் தமிழன் அறம் சார்ந்த ஆட்சி. சரி, உங்கள் திராவிட மாடல் ஆட்சி, அதையாவது செய்யணும்னு உங்களுக்கு என்ன இல்லை? இது ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். அதாவது தேசத்தினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேல இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதாவது என்ஐஏ அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்ஐஏ அவர்களை அவர்களிடத்துல வீடுகளில் ரெய்டு செய்திருக்கிறார்கள், அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள். அதாவது என்ஐஏ என்பது தேசிய புலனாய்வு முகாம். இவங்க தீவிரவாதத்திற்கு எதிராக, நாட்டிற்கு எதிராக யாராரு செயல்படுகிறார்கள், பிரிவினவாதத்திற்கு எதிராக, தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்களை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. என்ஐஏ எவ்வளவு பெரிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு, நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு மிக முக்கியமான அமைப்பு. நாட்டினுடைய தீவிரவாதம், பயங்கரவாத செயல்கள் அல்லது தேசத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களை கண்காணிக்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பு அவர்களுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தவறு செஞ்சிருவான் யாருனாலும் போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அல்லது அவர்களை பிடிக்கும்பொழுது ஐயோ என்னை மிரட்டுறாங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்கன்ற அலறுதல் சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த ஒரு அலறுதல் சத்தம் தான் தவறு செய்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.